ஏசபேல் எட்டி பார்க்கறா. அங்க இருந்து அப்ப எகு சொல்றான், அவ கூட யார் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு கீழே அங்க கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து எட்டி பாக்குறாங்க. இந்த எகு வந்து சொல்றான், இப்ப இவர் ராஜாவாயிட்டார், இவர் புது ராஜாவாயிட்டார், ராஜா சொல்றது தானே கேட்பாங்க. அந்த ஏசபேல் எட்டி பாக்குறல்ல, அவளை மேல இருந்து கீழே தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேல ரொம்ப உயரத்துல அவ மாடியில இருப்பான், அவளை மேல இருந்து கீழே தள்ளி விட்டா என்ன ஆகும், அப்படியே எல்லாம் உடஞ்சு அந்த இடத்துல இறந்துடுறா. ரொம்ப அவளுக்கு அவ சாவு வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற இதெல்லாம் நாய்கள்லாம் அவளுடைய உடலை சாப்பிட ஆரம்பிச்சிரும். அப்போ வந்துட்டு இந்த எகுங்கிறவன் சொல்லுவான், அவ என்னன்னாலும் ராணி தானே, அவளை எடுத்து நல்ல விதமா அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அவளை போய் அடக்கம் பண்றதுக்குள்ளே முக்கால்வாசி அவ உடம்ப சாப்பிட்டுருக்கும். என்னென்ன இருக்குன்னா தலை மண்டை ஓடும், கையும் காலும் மட்டும்தான் இருக்குமா. தேவன் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, அவளை வந்துட்டு இந்த செடிக்கெல்லாம் உரம் போடுவாங்கல்ல, அந்த உரம் எப்படி இருக்கும் அது போல அவளை ஆக்கிடுவேன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவ அவ்வளோ கெட்டவ. அதனால அது அவர் சொன்ன வாக்குப்படியே அவ வந்துட்டு அவ்வளவு மோசமான துர்மரணம் அவளுக்கு, அந்த ஏசபேல் ராணி.